ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சாஃப்டான ரவை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 கப் வறுத்த ரவை, இது ரோஸ்டட் ரவை கடையில் கிடைக்கும்ல, அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. 2 கப் புளிக்காத கெட்டியான தயிர், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் 15 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டர் நல்ல திக்காக இருக்கும், அந்த ரவை வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெயில் உளுத்தம் பருப்பு, கேஷ்யூ நட், இது கேஷ்யூ நட் ஆப்ஷனல் தான், கடுகு இவ்வளோ போட்டு லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த தாளிப்பை லைட்டாக வதக்கிட்டு இது அப்படியே பேட்டரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேட்டரை அவிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சாஃப்டாக ரவை இட்லி வர்றதுக்கு 2 ஐட்டம் ஆட் பண்ணலாம். ஒன்று குக்கிங் சோடா, இல்லைனா பேக்கிங் சோடா. நான் வந்து இன்றைக்கி ஈனோ ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அடித்து கலக்கும் போது உங்களுக்கு பேட்டர் வந்து நல்ல ஃப்ளஃபியாகும். இப்போ இதை வந்து இட்லி தட்டில் ஊற்றிட போகிறோம். நான் துணி போட்டு தான் வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெயை வச்சு அந்த க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி இந்த பேட்டரை ஊற்றி அவிக்க வைங்க. 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரவை இட்லி ரெடி. இதுக்கு சட்னி பொரிகடலை சட்னி, தேங்காய், பொரிகடலை, பச்சை மிளகா, உப்பு போட்டு ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிற பொருளையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த சட்னி இந்த ரவை இட்லிக்கு செம்ம காம்பினேஷன். ஸோ ரவை இட்லி வெந்ததுக்கப்புறமா அதை ஸ்லோவாக அன்மோல்ட் பண்ணிடுங்க. துணியை லேசாக கேர்ஃபுல்லாக எடுத்திங்கன்னா சாஃப்டான ரவை இட்லி ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி கூட சர்வ் பண்ணும்போது. அண்ட் உங்களுக்கு வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த ரெசிப்பியில் உங்களுக்கு வந்து சோடா உப்பு வச்சு பண்ணக்கூடிய ரவை இட்லி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்ட ரவை இட்லி எல்லா ரெசிப்பியுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க.